100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024 சனி வக்கர பெயர்ச்சி கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? சனி வக்கர பெயர்ச்சினா என்ன? எவ்வளவு நாட்கள் இந்த சனி வக்கர பெயர்ச்சி நடக்கும்? இதனால் உங்களுடைய கன்னி ராசிக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? எதையெல்லாம் நீங்கள் செய்யணும், எதையெல்லாம் செய்யக்கூடாது? செல்வ செழிப்போட சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ இதை தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கின்றது. அதனால் இந்த 2024 சனி வக்கர பெயர்ச்சியில் உங்களுடைய ராசியில் நடக்க போகும் அதிரடி மாற்றங்களையும் திருப்பங்களையும் தெல்ல தெளிவாக யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான உண்மைகளையும் பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சனி வக்கர பெயர்ச்சினா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் பின்னோக்கி நகர்வதை தான் சனி வக்கர பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. சனி பெயர்ச்சி 2.5 ஆண்டு காலம் நடைபெறும். ஆனால் இந்த சனி வக்கர பெயர்ச்சி அப்படின்றது ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு சில நாட்களோ மாதங்களோ வாரங்களோ இருக்கும். இந்த காலகட்டத்தில் சில ராசிகளுக்கு நன்மைகளையும் சில ராசிகளுக்கு தீமைகளையும் சனி பகவான் அள்ளி வீசுவார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2024 சனி வக்கர பெயர்ச்சியானது ஜூன் மாதம் 30ஆம் தேதி அதிகாலை 12:30 மணிக்கு தொடங்குகின்றது. சனி பகவான் கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி பயணம் செய்வார். அக்டோபர் 5ஆம் தேதி சதயம் நட்சத்திரத்துக்கு சென்று அங்கேயும் பின்னோக்கி பயணம் செய்து நவம்பர் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தன்னுடைய வக்கர பெயர்ச்சியை முடித்து கொண்டு நேர்பாதையில் பயணம் செய்வார். இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டமானது 139 நாட்கள் நடைபெற இருக்கின்றது. இதன் காரணமாக கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாக்கு சாதுரியம் அதிகரிக்கப் போகின்றது. உங்களின் கனிவான பேச்சால் அனைவரையும் கவரப் போகிறீங்க. உங்களின் பண வரவில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் முற்றிலும் நீங்க போகின்றது. சகோதரர் வகையில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்திட்டோம். மனதின் வலிமை அதிகரிக்கப் போகின்றது. எதிர்பார்த்து ஏமாந்த தொகை கைக்கு வந்து சேரப்போகின்றது. முக்கிய பிரமுகர்களோடு கைகுலுக்கி அறிமுகமாகும் வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது. வீட்டில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரப்போகின்றது. அமைதியும் நிம்மதியும் திரும்ப போகின்றது. மகன் அல்லது மகளின் போக்கு நல்ல முறையில் இருக்கும். அவங்களால புகழ் அதிகரிக்கும். அவங்களுடைய திறமை என்ன அப்படின்றது இந்த காலகட்டத்தில் நிச்சயம் வெளிப்படும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. இந்த சனி பெயர்ச்சி காலகட்டம், அதாவது சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டம் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகளை நிச்சயம் ஏற்படுத்தும். மனதில் எப்போதும் ஒரு டென்ஷன் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். திட்டமிட்டு செயல்பட்டாலும் எப்போதும் சிறு அலைச்சல் இருந்து கொண்டே இருக்கும். எதிரிகளும் உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க. திருப்பணிகளில் மனம் செல்லும். பொருட்களை கையாளும் போது கூடுதல் கவனமாக இருக்கணும். அனைவரோடும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். எச்சரிக்கை உணர்வோடு பழகுவதும் நல்லதாக இருக்கும். வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். சோர்வுகள் எல்லாம் நீங்கி உற்சாகம் அடைவீங்க. எதிலையுமே கூடுதல் ஆர்வம் பிறக்கும். விட்டுப்போன வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து சேரும். சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இனிதே நடந்தேறும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கிடும். புத்திர வாக்கியம் காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த பேரு கிடைக்கும். திருமணம் நிச்சயமாகும். வீடு கட்ட மனை வாங்க வங்கி கடன் உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்திடும். கண்டும் காணாமல் சென்று கொண்டிருந்த உறவினர்கள் வலிய வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. நினைத்திருந்த டிசைனில் ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க. அரசாங்கத்தால் மிக பெரும் ஆதாயம் உண்டாக போகின்றது. தள்ளிப்போன வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையப் போகின்றது. பங்கு சந்தை மூலமாக பணம் வரப்போகின்றது. சற்று மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும். அப்படின்றதுனால கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருங்க. யாரிடமும் பேச்சில் கடுமையை காட்டாதீர்கள். வேலை சுமை நிச்சயம் அதிகரிக்கும்.
நண்பர்களால் வீண் அலைச்சல் உண்டாகும், மன உளைச்சல் உண்டாகும், திடீர் பயணங்கள் அதிகரிக்கும். வாகனத்தை கவனமாக இயக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய அடி மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்ற பாருங்க. அதாவது உங்களுடைய மனதில் மட்டுமல்ல, பிள்ளைகளுடைய மனதில் என்ன இருக்கின்றது என்பதையும் பார்த்து நிறைவேற்ற பாருங்க. பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு அவங்கள பிரிய வேண்டி இருக்கும். தாய் மாமன் வகையில் செலவுகளும் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் நிச்சயம் வந்து போகும். குலதெய்வ கோவிலுக்கு மறக்காமல் வாரத்திற்கு ஒரு முறையாவது சென்று வாருங்கள். சோர்ந்து இருந்தவங்க சுறுசுறுப்பாக மாற போகிறீங்க. தொழிலில் புதிய காற்று வீசப்போது. பழைய இடத்துல இருந்து புதிய இடத்துக்கு வியாபாரத்தை மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு வரும். அது மட்டுமல்ல, நிலுவையில் இருந்து வந்த பணமெல்லாம் கைக்கு வரும். பழைய சரக்குகளெல்லாம் விற்று தீர்த்திடுவீங்க. வியாபார நெளிவு சுழிவுகளை எல்லாம் இந்த 139 நாட்களில் தெல்ல தெளிவாக கற்றுக்கொள்வீங்க. வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த சில விளம்பர யுக்திகளையும் கையாளுவீங்க. கண்ணாடி, துணி, ரியல் எஸ்டேட், பெட்ரோல், டீசல் வியாபாரம், அதாவது விவசாயம், வியாபாரம், இது அனைத்தின் மூலமாகவும் லாபம் அடைவீங்க. எந்த வியாபாரத்தை செஞ்சாலும் சரி. கூட்டு தொழிலில் விலகி சென்ற பங்குதாரர்கள் எல்லாம் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. மறைந்து கிடந்த உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். உங்களுக்கான உரிமைகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் பகையை மறந்து இனி உங்களுக்கு உதவுவாங்க. மேல் அதிகாரி வேறு இடத்திற்கு மாற்றப்படுவாங்க. புது அதிகாரி உங்களை மதிப்பாங்க. இழுபறியாக இருந்த பதவி உயர்வு இப்போது உங்களுக்கு கிடைக்கும். சம்பளம் கூடி வரும். கௌரவ பதவிகள் கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றுவதாகவும் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கி சமூகத்தில் அந்தஸ்தை தருவதாகவும் இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டம் நிச்சயம் இருக்கும். எறும்பை போல சுறுசுறுப்பும் எதுகை மோனையான பேச்சும் சிந்தனை ஆற்றலும் பகுத்தறிவு திறனும் கொண்ட நீங்கள் நிர்வாக திறமையும் செவ்வனை செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்களாகவும் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. எதிர்மறையாக யோசித்து நேர்மறையாக செயல்படுவதில் வல்லவர்களாக இருப்பீங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். உங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து நிச்சயம் உங்களுக்கு பல லாபங்கள் இதன் மூலமாக கிடைக்கும். பெரிய பெரிய பதவிகளும் உங்களை தேடி வரும். தோற்ற பொலிவும் அதிகரிச்சிடும். உங்களுடைய ஆளுமை திறனும் அதிகரிச்சிடும். சவாலான காரியங்களை கூட சர்வ சாதாரணமாக முடித்து காட்டுவீங்க. எங்கு சென்றாலும் வெற்றி உங்களை தேடி வரும். எதிலையுமே மகிழ்ச்சி உண்டாகும். மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பல போராட்டத்திற்கு பிறகு ஒரு பக்கம் பணம் உங்களை வந்து சேரும். செலவுகள் 2 மடங்காக நிச்சயம் இருக்கும். 2ஆம் முயற்சியில் சில வேலைகள் நிச்சயம் முடிந்தேறும். வீட்டில் குடிநீர் குழாய், கழிவுநீர் குழாய் அடைப்பு, மின்னணு மின்சாதன பழுது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் வந்து செல்லும் என்பதை சொல்ல வேண்டும். சாதகமான சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கும். மனைவி வழியில் உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. வீட்டில் நல்லது நிச்சயம் நடக்கும். உங்களுடைய பயணங்களில் கவனமாக இருக்கணும். அலைபேசியில் பேசிக்கொண்டு வாகனத்தை இயக்கினால் அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் புரிந்து கொள்வீங்க. நல்லதை எடுத்து சொல்ல போய் சில சமயம் மன கசப்பில் முடிஞ்சிடும். சனி பகவானால் சில கவலைகள் உங்களுடைய மனதில் வந்து செல்லும். புது வேலை கிடைக்கும், பதவி கிடைக்கும், வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். அரசால் அனுகூலம் உண்டு. போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டு. கோபம் நிச்சயம் குறைந்திடும். திறமைகளை வெளிப்படுத்தி வாய்ப்புகளை பெறுவீங்க. பிரபலமானவர்களுடைய நட்பு கிடைக்கும். 4 சக்கர வாகனம் வாங்குவீங்க. வீட்டில் வலுவாக ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த விசா கிடைக்கும். தெய்வ பிரார்த்தனைகள் வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி முடிப்பீங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க. வாய்தா வாங்கி தள்ளிப்போன வழக்கில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும். ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரும். மறைமுக எதிரிகளால் லாபம் அடைய போகிறீங்க. வீண் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கப் போகின்றது. உங்களுடைய வாழ்க்கையை பற்றி திடீர் பண வரவு யோகமெல்லாம் உண்டாகும்.
பூர்வீக சொத்து பிரச்சனைகளெல்லாம் முடிவுக்கு வந்துடும். சொந்த பந்தங்களின் சுயரூபம் அறிய தொடங்குவீங்க. வங்கியில் இருந்த நகை பத்திரத்தை மீட்பீங்க. தந்தையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் நிச்சயம் நீங்கிவிடும் என்று தான் சொல்ல வேண்டும். வீண் சந்தேகத்தால், ஈகோ பிரச்சனையால் கணவன் மனைவிக்குள்ளார பிரிவுகள் வரக்கூடும். பார்த்து இருந்துக்கோங்க. இது மிகப்பெரிய கண்டம்னே சொல்லலாம். மனைவி வழி உறவினர்களுடன் மனத்தாங்கல் வரலாம். உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் மூலமாக நிச்சயம் நன்மை அடைய போறீங்க. ஆரோக்கியம் சற்று பாதித்தாலும் பெரிய பிரச்சனை இருக்காது. பச்சை கீரை, காய், கனிகளை உணவில் அதிகம் சேர்த்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் சொத்துக்குரிய ஆவணங்கள் பத்திரங்கள் தொலைந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்க. தன்னம்பிக்கை சற்று குறையும். முடிந்தவரை இரவு நேர பயணங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது சிறப்பானதாக இருக்கும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீங்க. ரகசியங்கள் யார் மூலம் கசிகிறது என்பதை அறிந்து புதிய முடிவுகளை எடுத்து வெற்றி காண்பீங்க. சந்தையில் மதிக்கப்படக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் மாறுவீங்க. சிலர் செய்து கொண்டிருக்கும் தொழிலை விட்டுவிட்டு வேறு தொழிலில் ஈடுபட வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. உணவு தொழில், சிமெண்ட், கல்வி கூடங்கள் அமைப்பது, அது மட்டுமல்ல விவசாயம், இதன் மூலமாக லாபம் இருக்கின்றது. உத்தியோகத்தில் சற்று போராட்டம் இருக்க தான் செய்யும். உயர் அதிகாரிகளால் இந்த காலகட்டத்தில் அலைக்கழிக்கப்படுவீங்க. யாரை பற்றியும் புகார் சொல்லாதீங்க. சக ஊழியர்களால் நிச்சயம் உங்களுக்கு உதவிகள் காத்து கொண்டிருக்கின்றது. சம்பள பாக்கிகளெல்லாம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். சிலர் உங்கள் மீது தொடர்ந்த வழக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு வரப்போறீங்க. சிலர் புதுசாக வழக்கு தொடுக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது. பார்த்து இருந்துக்கோங்க. வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது. அதை நீங்கள் நிச்சயம் பயன்படுத்தி கொண்டு சீரும் சிறப்புமான வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்க. இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழுங்கள். இந்த சனி வக்கர பெயர்ச்சி பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கன்னி ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் சிறப்பாக மாற்றிக்கொண்டு வாழ இந்த பதிவு நிச்சயம் உதவும்.